ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த யூனிட் பார்க்க போகிறோம். யூனிட் 3 டாபிக் வந்து ஈக்விலிபிரியம் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ ரிஜிட் பாடி. ஈக்விலிபிரியம் ஆஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ ரிஜிட் பாடி, இந்த யூனிட்டை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிஜிட் பாடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கலாம், ஒரு கனமான பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிட் பாடிக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், தண்ணியை சொல்லலாம், ஃபயர், நெருப்பு சொல்லலாம். ஸோ விண்டு வேவ்ஸ் இருக்குல்ல வானத்தில், அந்த விண்டை வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுதான் வந்து ரிஜிட் பாடிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இந்த ரிஜிட் பாடியில் வந்து 3 ஃபோர்ஸஸ், எனி 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து ஈக்விலிபிரியமில் இருக்குது. அதுதான் வந்து இந்த சாப்டரே. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா, if 3 forces acting on a rigid body are in equilibrium, they must be coplanar. So 3 forces வந்து PQR அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து ஒரு ரிஜிட் பாடியில் வந்து ஆக்ட் ஆகுது. அது வந்து ஈக்விலிபிரியமில் இருக்குது. ஸோ ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற போது என்னது சொல்லுவோம், சமநிலை அளவு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஈக்விலிபிரியம்னா அந்த சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னா தென் தே மஸ்ட் பி கோப்ளேனார். கோப்ளேனார்னா என்னதுன்னா 3 ஃபோர்ஸஸும் வந்து ஒரே பிளேனில் தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான் வந்து நம்ம கோப்ளேனார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரே பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 3 ஃபோர்ஸஸ் PQRங்கிறத வந்து ஈக்விலிபிரியமில் வந்து எடுத்துக்கிடுவோம். P பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது, R வந்து இங்கே இருக்குது. இந்த 3 ஃபோர்ஸஸும் எடுத்துக்க போகிறோம். டேக் எனி பாயிண்ட் A ஆன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் P. ஸோ Pங்கிற பாயிண்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் P. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Pயில் வந்து A அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சிமிலர்லி Q இங்கே இருக்குது, இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Q. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து B அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டேக் எனி பாயிண்ட் A ஆன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் P அண்ட் எனி பாயிண்ட் B ஆன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Q such that AB is not parallel to R. ஸோ இதை மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏபினா இதுதான் இந்த ஏபிங்கிற லைன். இந்த ஏபிங்கிற லைன் வந்து ஆருக்கு தான் இருக்குது, ஆருக்கு வந்து பேரலாக இருக்காது. ஓகேவா? இப்படி நம்ம எடுத்தோம்னா தென் the 3 forces being equilibrium, the sum of their moments about the line AB is 0. ஸோ இந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து ஈக்விலிபிரியமில் இருக்கிறதுனால இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கும் ஏபிங்கிற இந்த லைனை பொறுத்து நம்ம வந்து மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். பட் P and Q intersect AB. ஸோ இந்த ஏபிங்கிறது வந்து இந்த லைனு, இந்த ஏபிங்கிற லைனை வந்து பியோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் இன்டர்செக்ட் பண்ணுது இந்த இடத்துல, கியூவோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ பட் P and Q intersect AB and therefore their moments about each are 0. ஸோ அப்போ பிக்கு ஏபியை பொறுத்து மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா அதுவும் 0. சிமிலர்லி Qக்கு வந்து ஏபியை பொறுத்து மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா அதுவும் வந்து 0. ஸோ பியோட மொமெண்ட்டும் 0, கியூவோட மொமெண்ட்டும் 0 அபவுட் ஏபி அப்படின்னா ஹென்ஸ் த மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் ஏபி இஸ் ஆல்சோ 0. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர் அபவுட் த பாயிண்ட் ஏபிக்கு வந்து மொமெண்ட் எழுதும் போது அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏன்னா அந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா ஒரே ஆக்டிங் ஆன் ஏ ரிஜிட் பாடி ஆர் இன் ஈக்விலிபிரியம். அது வந்து சமநிலையில் தான் 3 ஃபோர்ஸஸுமே இருக்குது. அப்போ பிக்கும் 0 கிடைக்குது, கியூக்கும் 0 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஆருக்கும் 0 தான் கிடைக்கும். ஆருக்கு 0 கிடைச்சிது அப்படின்னா அப்போ ஆர் இஸ் எய்தர் பேரலல் டு ஏபி ஆர் ஆர் இன்டர்செக்ட் ஏபி. நம்மளோட ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் வந்து ஏபிக்கு வந்து பேரலாக இருக்கணும் அல்லது ஏபிக்கு வந்து அது இன்டர்செக்ட் பண்ணணும். பட் ஆர் இஸ் நாட் பேரலல் டு ஏபிங்கிறது இங்கேயே நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஆர் வந்து ஏபியை வந்து கண்டிப்பாக இன்டர்செக்ட் தான் வந்து பண்ணும். ஸோ அது எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணோம்னா சிங்கிற பாயிண்ட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ ஏபிங்கிற இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஆருங்கிற லைன் ஆஃப் ஆக்ஷனில் சிங்கிற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? அது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சிமிலர்லி இஃப் டி இஸ் சம் அதர் பாயிண்ட் ஆன் Q, ஸோ டிங்கிறது வந்து கியூலேயே இன்னொரு பாயிண்ட்டுன்னு எடுப்போம். ஸோ டி வந்து கியூவில் இன்னொரு பாயிண்ட்டாக இருந்தால் சச் தட் ஏடி இஸ்
நாட் பேரலல் டு ஆர். ஏடிங்கிற இந்த லைனும் வந்து ஆருக்கு வந்து பேரலாக இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா தென் we can prove that ஆர் must intersect ஏடி at the point E. அப்போ ஆர் வந்து ஏடிங்கிற இந்த பாயிண்ட் லைன் வந்து ஆரில் ஈங்கிற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா பிங்கிற இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, கியூங்கிற லைன் ஆஃப் ஆக்ஷனில் பிங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த ஏபிங்கிற லைனு ஆரை சியில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டோம். ரெண்டாவது என்னது அப்படின்னா இந்த கியூங்கிற லைன் ஆஃப் ஆக்ஷனில் டி அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா தென் ஏடிங்கிற இந்த லைன் வந்து அகைன் ஆரில் வந்து ஈங்கிற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சின்ஸ் பிசி அண்ட் டிஇ ஆர் இன்டர்செக்ட் அட் ஏ பிடி அண்ட் சிஇ. பிசியும் சரி டியும் சரி எந்தெந்த இடத்துலனா இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏல இன்டர்செக்ட் ஆகுது, பிடியில் இன்டர்செக்ட் ஆகுது, சிஇயில் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 3 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறதுனால we must say that they all lie in one plane and A is on this plane. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா since the line BC and DE, பிசியும் டிஇயும் வந்து இந்த 3 இடத்துல ஏபிடிசிஇ 3 இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறதுனால அது 3மே வந்து ஒரே பிளேனில் இருக்குது. ஸோ ஒரே பிளேனில் இருக்குன்னா என்ன மீனிங்னா ஏ இஸ் எ பாயிண்ட் ஆன் த பிளேன் ஃபார்ம்டு பை கியூ அண்ட் ஆர். ஸோ கியூவும் ஆர்லேயும் ஃபார்ம் ஆகிற அந்த பிளேனில் தான் வந்து ஏங்கிற நம்மளோட பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். பட் ஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் த பாயிண்ட் ஆன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பி. ஸோ கியூஆருங்கிற இந்த பிளேனில் தான் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது. ஏங்கிற பாயிண்ட் என்னதுன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பியில் இருக்கக்கூடியது. அப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிடலாம்னா எவ்ரி பாயிண்ட் பி இஸ் ஆன் த பிளேன் ஃபார்ம்டு பை கியூ அண்ட் ஆர். ஸோ கியூஆர் இதனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பிளேனில் தான் நம்மளோட பிங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. விச் மீன்ஸ் பி கியூஆர் எல்லாமே வந்து ஒரே பிளேனில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ பிக்யூஆர் 3மே வந்து ஒரே பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா தென் தே ஆர் ஆல் coplanar. PQR 3மே வந்து coplanar. Therefore, if 3 forces are acting on a rigid body or in equilibrium, then they must be coplanar. இது வந்து important university question. So, next theorem என்னது அப்படின்னா 3 coplanar forces theorem. இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா if 3 coplanar forces acting on a rigid body keep it in equilibrium then they must be concurrent or parallel அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த 2 தியரத்தையும் குழப்பிக்கிடாதீங்க. ஏன்னா இதுவும் யூனிவர்சிட்டி கொஸ்டின் அதுவும் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த தியரம் என்னது அப்படின்னா 3 கோப்ளேனார் ஃபோர்ஸஸே இருக்குது. அது வந்து ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுது. அது வந்து 3 ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குலிபிரியமில் இருந்துச்சு அப்படின்னா தென் தே மஸ்ட் பி கன்கரண்ட் அல்லது எல்லாமே வந்து பேரலல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து 3 கோப்ளேனார் ஃபோர்ஸஸை வந்து PQR அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். அது வந்து ஈக்குலிபிரியமில் பொசிஷனில் இருக்குங்கிறத அசியூம் பண்ணிக்கிடுவோம். தென் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மொதல் யூனிட்டில் பார்த்தபடியே தெரியும். Then R must be equal and opposite to the resultant of P and Q. ஒரு ஃபோர்ஸ் வந்து மிச்ச 2 ஃபோர்ஸோட ரிசல்டண்ட்டுக்கு வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். Therefore R must be equal and opposite to the resultant of P and Q அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். Now P and Q being coplanar, நம்ம அப்படி தானே எடுத்து வச்சுருக்கிறோம் பியும் கியூவும் கோப்ளேனார்னு. ஸோ பியும் கியூவும் கோப்ளேனாராக இருக்கிறதுனால they must be either parallel அல்லது இன்டர்செக்ட். இது தானே போன தியரத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ரெண்டும் கோப்ளேனாராக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரெண்டுமே வந்து ஒன்று பேரலாக இருக்கணும் அல்லது வந்து அது இன்டர்செக்ட் ஆகணும். அப்போ இந்த 2 கேஸாக நம்ம வந்து பார்ப்போம். பியும் கியூவும் வந்து பேரலாக இருக்குது அப்படின்ட்டு. பேரலாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்கலாம் அல்லது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்கலாம். ஸோ இதுனா செகண்ட் யூனிட் பார்த்தோம்ல பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்டில் தியரமு. அதுபடி தேர் ரிசல்டன்ட் இஸ் ஆல்சோ ஏ பேரலல் ஃபோர்ஸ். ஸோ பியும் கியூவும் பேரலல் ஃபோர்ஸாக இருந்தால் அதனோட ரிசல்டண்ட்டும் கண்டிப்பாக பேரலல் ஃபோர்ஸஸாக தான் வந்து இருக்கும். As R balances the above resultant. R வந்து இந்த ரிசல்டண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால
இட் மஸ்ட் ஆக்ட் இன் த சேம் லைன். அதுவும் அதே லைனில் தான் வந்து ஆக்ட் ஆகும். பியும் கியூவும் எந்த லைனில் ஆக்ட் ஆகுதோ அதே லைனில் தான் வந்து ஆரும் ஆக்ட் ஆகும். என்ன ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஆர் ஆல்சோ இஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் பி அண்ட் கியூ. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பியும் கியூவும் வந்து பேரலாக இருந்தால் ஆரும் பேரலல். ஆனால் ஆர் வந்து ரிசல்டண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஆர் வந்து அதே லைனில் தான் ஆக்ட் ஆகும். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் பிக்யூவோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். பட் then R must be equal to the resultant of P. இந்த Rங்கிறது வந்து ரிசல்டன்ட். ஓகேவா? ரிசல்டன்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் POQக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த ரிசல்டன்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட R ஆக்ட் ஆகும். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள், ரெண்டையும் குழப்பிக்கிடாதீங்க. ரிசல்டன்ட் வந்து PQவோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அந்த ரிசல்டன்ட்டோட ஆப்போசிட்டில் தான் வந்து ஆர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, பிக்யூ எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் வந்து ஆரும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஆர் இஸ் ஆல்சோ இஸ் இன் த சேம் டைரக்ஷன் as that ஆஃப் பி அண்ட் கியூ. அப்போ பி இப்படி இருக்குது, கியூ இப்படி இருக்குன்னா இதே டைரக்ஷனில் தான் ஆரும் நமக்கு இருக்கும். மூணும் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம்னா வந்து மூணுமே வந்து பேரலல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னா, பியும் கியூவும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கேஸு. அதுக்கு வந்து நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்ல, அதுபடி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பி அண்ட் கியூ மீட் அட் எ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதுதான் வந்து பிங்கிற பாயிண்ட்டு, இதுதான் வந்து கியூங்கிற பாயிண்ட்டு. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சப்போஸ் இப்படி ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தென் பை பேரலோகிராம் லா படி த ரிசல்டன்ட் இஸ் எ ஃபோர்ஸ் த்ரூ ஓ. ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட்டு. ஸோ ரிசல்டன்ட்டும் வந்து ஓ வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். பியும் கியூவும் வந்து ஓங்கிற பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா அந்த ஓங்கிற பாயிண்ட் வழியாக தான் நம்மளோட ரிசல்டன்ட் வந்து பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது பேரலோகிராம் லா படி தெரியும். ஸோ ஆஸ் திஸ் resultant R balances the resultant R balances the third force R. ஸோ இந்த ரிசல்டன்ட் வந்து நம்ம ஆர் வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தென் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆர் மஸ்ட் ஆல்சோ பாஸ் த்ரூ ஓ. ஸோ நம்மளோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் வந்து இந்த பாயிண்ட் வழியாக தான் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது பிங்கிறது பாயிண்ட்டு, கியூங்கிற பாயிண்ட்டு, இது வந்து ஓங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது, இது வழியாக வந்து ரிசல்டன்ட்டு போகுது. இந்த ரிசல்டண்ட்டை வந்து நம்மளோட ஆறுங்கிற பாயிண்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா தென் த தேர்டு ஃபோர்ஸும் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகக்கூடும். அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த மூணு ஃபோர்ஸஸும் வந்து கன்கரண்ட்டாக இருக்குது, ஒரே பிளேனில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ என்னது கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து பேரலலாக இருக்கலாம் அல்லது இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து கன்கரண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து 3 கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் தியரம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னது இருக்கும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியமும் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் இன் சால்விங் எனி ஸ்டாட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செக்ஷன்ஸும் என்னங்கிறத ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் அண்ட் ப்ரொசீஜர் டு சால்வ் எனி ஸ்டாட்டிக்கல் ப்ராப்ளம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 trigonometrical theorems இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 2 trigonometrical theorems. இந்த 2 trigonometrical theoremஸோட இந்த ரிசல்ட்டு தான் வந்து ஃப்ரிக்ஷன் நெக்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த 2 ரிசல்ட்டையும். ஸோ இதையும் வந்து தனியாகவும் கேட்டிருக்காங்க ஸ்டேட் 2 trigonometrical theoremsனு. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான். இதனோட ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா if D is any point on the base BC of the triangle ABC such that BD by DC equal to M by N and angle DAC equal to theta, angle BAD equal to alpha and angle DAC equal to beta, then M plus N into cot theta equal to M cot alpha minus N cot beta.
and m plus n into cot theta equal to n cot b minus m cot c. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு பிசிங்கிறது தான் வந்து பேஸு, அதை மாதிரி டிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்திருக்கோம் இந்த பிசியில். இதில் பிடிங்கிற டிஸ்டன்ஸை எம்முன்னு எடுத்திருக்கிறோம், டிசிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு எடுத்திருக்கிறோம். அதனால தான் பிடி பை டிசி ஈக்குவல் டு எம் பை என். அதை மாதிரி ஆங்கிள் ஏடிசிங்கிற இந்த ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுத்து வச்சுருக்கிறோம், ஆங்கிள் பிஏடிங்கிறத வந்து ஆல்ஃபான்னு எடுத்து வச்சுருக்கிறோம், ஆங்கிள் டிஏசிங்கிறத வந்து பீட்டான்னு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இதை எடுத்து வச்சுருக்கிறத வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எம் பை என் கொஸ்டினை நமக்கு என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா பிடி பை டிசி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ட்ரிகனாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் படி நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா வந்து பிடி பை டிஏ இன்ட்டு டிஏ பை டிசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டுமே டிஏ கேன்சல் ஆச்சுன்னா பிடி பை டிசிங்கிறது கிடச்சிரும்ல. ஸோ பிடி பை டிசியை பிடி பை டிஏ இன்ட்டு டிஏ பை டிசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ பிடி இஸ் நத்திங் பட் பிடிங்கிறது இதுவா. ஸோ பிடியை வந்து இதெல்லாம் வந்து ட்ரிகனாமெட்ரிக் சாப்டரில் 12th வந்து ஃபார்முலாஸ் உண்டு, தியரம்ஸ், அதில் படி நம்ம எழுத போகிறோம். பிடியை வந்து சைன் ஆஃப் ஆங்கிள் பிஏடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதை மாதிரி டிஏங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் ஆங்கிள் ஏபிடி. ஸோ பிடி இருந்தால் இடையில ஏ போடுவோம், டிஏ இருந்தால் இடையில வந்து பி போடுவோம். அது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது. ஸோ டிசி இருக்கிறதுனால இதை ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு பார்ப்போம். அப்போ டிஏ இருந்தால் இடையில வந்து சி போடணும், டிசி இருந்தால் இடையில வந்து ஏ போடணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரையில் டிஏசிங்கிறது தானே 3 வேல்யூஸ். அதுபடி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஏடி இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா, அதனால சைன் ஆல்ஃபான்னு போட்டுட்டோம். இப்போது ஏபிடி பார்க்கணும். ஏபிடினா இதுவா. ஸோ ஏபிடியில் அப்போ இந்த பி என்னது வரும் அப்படின்னா டீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். அதாவது இந்த ட்ரையாங்கிளை விட்டு வெளியில் இருக்குது டீட்டா, ஓகேவா. அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த டீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு இந்த ஆங்கிள் வந்து டீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். அதே இந்த வேல்யூ பார்த்தோன்னா டீட்டா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு வரும். ஏன்னா சம் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 அப்படின்ட்டு தெரியும். அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா 180ன்னு வரும். அப்போ அந்த ஆங்கிள் மட்டும் வேணும்னா 180 மைனஸ் தீட்டா ப்ளஸ் பீட்டான்னு வரும். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அதனால இந்த ஆங்கிள் வந்து டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு வரும், இந்த ஆங்கிள் வந்து டீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து வரும். அப்போது சைன் ஆல்ஃபா பை சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் டீட்டா ப்ளஸ் பீட்டா பை சைன் பீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சதுன்னா இது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதுக்கு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பின்னு தெரியும். இது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, அது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பிங்கிறது தெரியும். அதை அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்பு வச்சுருப்போம். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் டீட்டா. இந்த வேல்யூவால் நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணணும், டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு காட் பீட்டா ப்ளஸ் காட் டீட்டா பை காட் ஆல்ஃபா மைனஸ் காட் டீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எம் பை என்னோட வேல்யூ வந்து இது. ஸோ இதை நம்ம இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா n இன்ட்டு காட் ஆஃப் பீட்டா ப்ளஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு எம் இன்ட்டு காட் ஆல்ஃபா மைனஸ் காட் டீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதில் இதை என்ன உள்ள மல்டிபிள் பண்ணால் இங்கே ஒரு n காட்டிட்டா, இந்த எம்மை உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எம் காட்டிட்டா. அப்போ இந்த மைனஸ் எம் காட்டிட்டா இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எம் காட்டிட்டான்னு ஆகும். அப்போ காட்டிட்டாவை பொதுவாக எடுத்தால் எம் ப்ளஸ் என் இன்ட்டு காட்டிட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எம் காட் ஆல்ஃபா மைனஸ் என் காட் பீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து முடியும், ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக்கல் தியரம். ஸோ ரெண்டாவதுக்கு வந்து நம்ம அகைனை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எம் பை என் ஈக்குவல் டு இது இருக்குல்ல, இதையே நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். சைன் ஆஃப் ஆங்கிள் பிஏடி பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஏபிடி இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஏசிடி பை சைன் ஆஃப் ஆங்கிள் டிஏசின்னு எழுதி வச்சுருக்கிறோம். இங்கே வேறு மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இங்கே எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஆங்கிள் பிஏடியா, பிஏடிங்கிறது வந்து இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா தீட்டா மைனஸ் பி அப்படின்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் இதுதான் வந்து நமக்கு வந்து பி. அப்போது இந்த ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ஃபாவை வந்து தீட்டா மைனஸ் பி அப்படின்னும் வந்து நம்ம எழுதிக்கலாம். பை சைன் பி சைன்
இது வந்து sin theta minus b. angle ACD sin of angle ACD is nothing but sin C தான், ஏன்னா நடுவில் உள்ள ஆங்கிள். அதே மாதிரி sin of angle ABD is nothing but sin B தான். அதே sin of angle DACனா இதுவா? ஸோ டிஏசிக்கு என்னது வரும் அப்படின்னா சைன் ஆஃப் சி ப்ளஸ் டீட்டான்னு வரும். ஏன்னா டிஏசியை வந்து நம்ம இதை மாதிரி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டீட்டான்னு வரும். அதாவது ரெண்டாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல் தியரமை பொறுத்தவரையில் ஆல்ஃபா பீட்டாங்கிற இந்த ஆங்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம்ஸ் வரும். சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பி இன்ட்டு சைன் சி பை சைன் பி இன்ட்டு சைன் சி ப்ளஸ் டீட்டா அப்படிங்கிறது. ஸோ இப்படி கிடச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் எப்பவும் போல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி வந்து சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, கீழே சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப் வரும். இதுக்கப்புறம் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சைன் பி சைன் சி சைன் டீட்டாவால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் காட் பி மைனஸ் காட் டீட்டா டிவைடட் பை காட் டீட்டா ப்ளஸ் காட் சின்னு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம் பை என்னு இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அகைன் காட் டீட்டாவெல்லாம் ஒரே சைடு கொண்டுட்டு வரணும். ஒரே சைடு கொண்டுட்டு வந்தால் எம் ப்ளஸ் என் இன்ட்டு காட் டீட்டா ஈக்குவல் டு என் காட் பி மைனஸ் எம் காட் சி அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 2 trigonometrical ratios. இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள்.